கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுத்த இதயத்தை என்னில் தாரும், நிலையான வாழ்வை நான் வாழ்ந்திட கிருபையால் நிரப்பிடுமே. உண்மையாய் வாழ்ந்திடவே சுத்த இதயத்தை என்னில் தாரும், நிலையான வாழ்வை நான் வாழ்ந்திட கிருபையால் நிரப்பிடுமே. உண்மையாய் வாழ்ந்திடவே கிருபையால் நிரப்பிடுமே. கிருபையின் ஆவியே கிருபையால் நிரப்பிடுமே. கிருபையின் ஆவியே கிருபை மேல் கிருபை தந்திடுமே. உண்மையாய் ஓடிடவே கிருபை மேல் கிருபை தந்திடுமே. உண்மையாய் ஓடிடவே சுத்த இதயத்தை என்னில் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அதற்கு முன்பதாக சியோன் ஏஜி திருச்சபை காமராஜபுரம் சென்னை 73 எங்களுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த வாழ்வு தரும் இயேசு என்கிற அந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தீர்க்க தரிசனமான தேவனுடைய வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. Hallelujah. சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே நான் இந்த புதிய வருஷத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் மிகவும் பெரியவர். அவர் தம்முடைய செயல்களில் மகத்துவமானவர், மகா பெரியவர் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல காத்த ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எத்தனை நல்லவராய் இருந்தார் என்பதை நாம் நினைப்போமானால் நம்மால் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று அறிக்கை செய்வது போல நாமும் அறிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே
உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக என்று உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். பெரியவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. 126 சங்கீதத்தினுடைய 3 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று தேவ ஜனங்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். எது நிமித்தம்? 2 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். புறஜாதிகள் அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், இவர்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு வாலிப மகனே, மகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு சொல்லும் பொழுது யோபு 9:10 பாருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறாராம். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். யோபு சொல்லும் பொழுது 37 அதிகாரம் 5 வசனத்திலே, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமர பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் மட்டுமல்ல, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் என்பதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எரேமியா 33:3 பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். அவர் எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவர். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் மிகவும் பெரியவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கத்தக்கதாக அவர் செய்கிற காரியமும் பெரிய காரியமாயிருக்கும். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிசினஸ்ல, உங்களுடைய ஊழியங்களிலே நீங்கள் விரும்புகிற, கர்த்தருக்கு சித்தமான நீங்கள் விரும்புகிற காரியங்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் மிகவும் பெரியவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். சங்கீதம் 48:1 பாருங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் தேவனுடைய நகரத்திலும் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பெரியவர் என்கிற சொல்லின் விளக்கத்தை இந்த அற்பமான மூலையிலே நாம் விளங்கிக் கொள்ள இயலாது. ஏசாயா 66:1 பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது என்று ஜீவனுள்ள தேவன் கேட்கிற வார்த்தை பாருங்களேன். சாலமோன் பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 2 நாளாகமம் 6 அதிகாரம் 18 வசனத்திலே, தேவன் மெய்யாகவே மனுஷரோடு பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் என்று சாலமோன் தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பை பாருங்கள். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2 அதிகாரத்திலே கர்த்தர் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் பல காரியத்தை சொல்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அசாத்தியமான பெரிய காரியம், an extraordinary great things. கர்த்தர் எப்படி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார் என்று யோவேல் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நம்பர் 1, அற்புதமான பெரிய காரியம். நம்பர் 2, ஆச்சரியமான பெரிய காரியம். நம்பர் 3, அதிசயமான பெரிய காரியம். பயப்படாதே,
மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்பர் 1, அற்புதமான பெரிய காரியத்தை செய்கிறவர். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. அல்லேலூயா. இந்த காலை வேளையில பயப்படாதீங்க. இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், அற்புதமான பெரிய காரியங்களை செய்வார் என்று தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவேல் 2:22 பாருங்கள். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலன் தரும். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதமான பெரிய காரியங்களை பாருங்கள். வெளியின் மிருகங்களே பயப்படாதீர்கள். இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற அற்புதமான ஒரு வார்த்தை, பயப்படாதீர்கள். பலவிதமான பயத்தோடு கலக்கத்தோடு ஒருவேளை இந்த புதிய ஆண்டிலே வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே பலவிதமான கலக்கத்தோடு நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள். வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். யூத கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அத்திமரம் திராட்சை செடி என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, நம்பிக்கைகளை காட்டுகிறது. அத்திமரம் திராட்சை செடி என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்குள் வேரூன்றப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை ஒருவராலும் விவரிக்க இயலாது. அத்திமரம் திராட்சை என்பது சமாதானத்தை, சுகத்தை காட்டுகிறது. யூத கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டினுடைய முற்பகுதியிலே திராட்சை செடிகளை வைத்திருப்பார்கள், வீட்டின் ஓரத்தில் பிற்பகுதியில் அத்திமரத்தை வைத்திருப்பார்கள். அத்திமரத்தின் நிழலிலும் திராட்சை செடியின் நிழலிலும் அவர்கள் தங்கி சமாதானத்தோடு களி கூறுவார்கள். அத்திமரத்தின் கீழே இருந்தவர்கள் வேத வார்த்தைகளை தியானிப்பார்கள். ஆக அத்தி திராட்சை என்பது அவர்களுடைய மகிழ்ச்சியை காட்டுகிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். உங்க வாழ்க்கையில உங்களுடைய அடிப்படை காரியங்களிலே கர்த்தர் ஒரு அற்புதமான காரியங்களை செய்வார். ஆகவேதான் அவர் செய்கிற பெரிய காரியம் அது சாதாரண காரியம் அல்ல, அற்புதமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. வனாந்திரம் என்பது வறட்சியை காட்டுகிறது. இந்த காலவெளியிலே பலவிதமான வறட்சிகள், பலவிதமான நெருக்கடிகள், கடன் போராட்டங்கள், என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் வாழ்க்கை வனாந்திரத்தை போல அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே தீர்க்க தரிசனமாய் வருகிறது. வனாந்திரத்தில் அவர் மேய்ச்சலை உண்டாக்குகிற அற்புதமான தேவன். அல்லேலூயா. ஏசாயா 43:18 பாருங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது உங்களுக்கு தோன்றும். நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே தீர்க்க தரிசனமாய் வருகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுடைய காரியங்களை அவர் தம்முடைய வலது கரத்திலே எடுத்து உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அந்த புதிய காரியம் என்ன? அவர் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர். வழி தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, வனாந்திரத்திலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். கையிலே கொண்டு வந்த தண்ணீர் செலவழிந்து போனது, அப்பம் செலவழிந்து போனது,
பிள்ளை தண்ணி தாகத்தினால் துடித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆகார் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கதறி அழுத பொழுது ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்து வனாந்திரத்திலே ஒரு நீரூற்றை காண்பித்தது போல இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் ஒரு புதிய வழியை உங்களுக்காக திறப்பாராக. அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற ஜீவனுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக நீங்கள் கையிட்டு செய்கிற உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஊழியத்திலே அவாந்திர வெளியை போல வறட்சியான காரியத்தை கர்த்தர் மாற்றி போடுவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே தான் சொன்னேன், அது அற்புதமான பெரிய காரியம். யோவேல் 2:23 பாருங்கள். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு பின்மாரியை ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுடைய காரியங்களை, அற்புதமான பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, உங்கள் ஊழியத்திலே கர்த்தர் அற்புதமான பெரிய காரியங்களை செய்வாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நம்பர் 2, ஆச்சரியமான பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய செய்தியினுடைய முக்கியமான வார்த்தை மறந்துவிட வேண்டாம். யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் அது அற்புதமான பெரிய காரியம் மட்டுமல்ல, ஆச்சரியமான பெரிய காரியம். எப்படி அவர் ஆச்சரியமான பெரிய காரியத்தை செய்கிறாராம்? யோவேல் 2:24-25 வாசிக்கிறேன். கலங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியையும் பச்சை கிளிகளையும் முசுக்கட்டை பூச்சிகளையும் பச்சை புழுக்களை பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன். அல்லேலூயா. ஆச்சரியமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கலங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான பெரிய காரியத்தை செய்வாராக. கலங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், அவர் செய்கிற பெரிய காரியம் அது ஆச்சரியமான பெரிய காரியம். அல்லேலூயா. ஆச்சரியமான பெரிய காரியம். கலங்கள் தானியத்தால் நிரம்பும்படி, ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும்படி செய்வார். ஒருவேளை ஒன்றுமில்லையே, பற்றாக்குறை, இத்தனை குறைவுகள் மத்தியில் எப்படி நான் சமாளிக்க போகிறேன் என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்கள். எலிசா கேட்டார், அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை பார்த்து, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அவள் சொன்னால், ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், அந்த தீர்க்கதரிசியின் மனைவிக்கு எலிசா சொன்ன ஆலோசனைக்கு அவள் கீழ்ப்படிந்த பொழுது ஒரு குடம் எண்ணெய் அது ஊற்ற 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 வழிந்தோடி கொண்டே இருந்தது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை உங்களிடத்தில் கொஞ்சம் தான் இருக்கலாம். எங்களிடத்தில் 5 அப்பம் 2 மீன் தவிர வேறு ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கொஞ்சத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஆச்சரியமான பெரிய காரியமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். நான் அனுப்பின என்னுடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா.
கர்த்தர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று சொல்கிறாரே, சோர்ந்து போகாதீர்கள். கடந்த நாட்களிலே பல காரியத்தை இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள். சமாதானத்தை இழந்து விட்டீர்கள், சுகத்தை இழந்து விட்டீர்கள். பெற்ற பிள்ளைகள் உங்களை அவமதித்து உங்களை தரக்குறைவாக பேசும் நிமித்தம் உள்ளத்தில் மிகுந்த வேதனையோடு நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப நான் தருவேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தன்னோடு கூட இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள், கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். சிக்லாக் பட்டணத்திலே எதிரிகள் வந்து எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். 1 சாமுவேல் 38 பாருங்கள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, கர்த்தாவே, நான் அவர்களை பின்தொடரலாமா, அவைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேனா என்று கேட்டதற்கு கர்த்தர் சொன்னார், போ, நீ திரும்பவும் அதை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். நடந்தது என்ன? சோர்ந்து போகாமல் அவன் புறப்பட்டு போனான். 1 சாமுவேல் 30:19 பாருங்கள். ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கடந்த நாட்களில் நீங்கள் இழந்த சமாதானம், சுகம், செல்வம் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆச்சரியமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. அல்லேலூயா. யாரெல்லாம் கல்லெறிய வேண்டும் என்று தாவீதை குறித்து முறுமுறுத்தார்களோ அவர்கள் சொன்னார்கள், 1 சாமுவேல் 30:20 பாருங்கள், இது தாவீதின் கொல்லை என்று புகழ்ந்தார்களே. உங்களுடைய எதிரிகள் உங்களை புகழத்தக்கதாக இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சாதாரண பெரிய காரியம் அல்ல, ஆச்சரியமான பெரிய காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா. 3வது, அதிசயமான பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். யோவேல் 2ஆம் அதிகாரம் 2:21 வைத்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். யோவேல் 2:26 பாருங்கள். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அதிசயமான பெரிய காரியங்களை காணும்படி செய்வார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், யாத்திராகமம் 34:10, எந்த ஜாதியினிடத்திலும் எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன் மோசே. நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னாரே. கர்த்தர் உங்களை அதிசயமான பெரிய காரியங்களை காண செய்வார். இந்த புதிய ஆண்டிலே செய்வார். யோவேல் 2:26 வாசித்தோம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்னை எவ்வளவாய் அதிசயமாய் நடத்தினார் என்று துதிக்க போகிறீர்கள். நீங்கள் கடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பாருங்கள். நானா இப்படி கடந்து வந்தேன், நாங்களா இப்படி கடந்து வந்தோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சங்கீதக்காரராகிய தாவீது அப்படி ஆச்சரியப்பட்டார். 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று ஆச்சரியத்தோடு பெரிய காரியங்களை செய்த கர்த்தரை பணிந்து கொண்டது போல நீங்கள் பணிந்து கொள்வீர்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை காண செய்வார், அதிசயமான பெரிய காரியங்களை காண செய்வாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்.
ஏசாயா 58:11 பாருங்கள். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகளே, சோர்ந்து போகாதே. திருமணம் தடையாகி கொண்டிருக்கிறதே என்று சோர்ந்து போகாதே. குழந்தை பாக்கியத்திற்காக எத்தனையோ ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சோர்ந்து போகாதே. நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். காரணம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிறார். The Lord will guide you continually. Fear not. அதிசயமான பெரிய காரியத்தை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் உங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்கிற பெரிய காரியம் அசாத்தியமான பெரிய காரியங்கள். அது அற்புதமான பெரிய காரியம், ஆச்சரியமான பெரிய காரியம், அதிசயமான பெரிய காரியம். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்ற ஆவலோடு காத்து கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் மேலே நீர் சொன்ன வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதமான, ஆச்சரியமான, அதிசயமான பெரிய காரியங்களை செய்து அசாத்தியமான பெரிய காரியங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உமது நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை உமது அடியான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூரண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.